சொர்க்கத்துல இடம் வாங்கணும் ஆசையா இருக்கா? வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்காண்டி வீடியோ தான். வணக்கம் ஊர்களே, நம்ம சொர்ணபூமி தான் நான் சொர்க்கம்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா, அந்த இயற்கை சூழ அமைஞ்சிருக்க ஏரியா தாங்க நம்ம சொர்ணபூமி. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல செங்கோட சைடு வந்துட்டு சொர்ணபூமியில இருக்கும்னு சொன்னாலே அங்கேயா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பிரீமியமா கேட்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா பார்க்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு வீடுமே அவ்வளவு அழகா இருக்கும், சுத்தி இயற்கை சூழ இருக்குங்க. ஸோ அந்த அழகான சொர்ணபூமியில 2 ஏக்கர் அப்படி ஃபுல்லா அந்த இருக்கு பாருங்க. இதுதாங்க சேலுக்கு வரப்போகுது. இது என்ன, இதை வாங்கணும்னா கண்டிஷன் இருக்கு. அதாவது ஃபுல்லா தான் வாங்க முடியும், பிரிச்சு அவங்க கொடுக்கல. ஸோ 2 ஏக்கர் ஃபுல்லா தான் கொடுக்குறாங்க. இடத்துல கரண்டா என்ன ரேட்டுக்கு போதோ அதுக்கு பாதி விலையில கொடுக்காங்க. அதுதாங்க அந்த பெரிய ஹைலைட்டான விஷயமே. ஸோ இந்த இடத்த யாரெல்லாம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து கூட இந்த இடத்த வாங்கி போடலாம். இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி வீடெல்லாம் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த அழகா வாங்கி போடலாம். இல்ல அப்ரூவல் வாங்கி இந்த பிளாட் மாதிரி சேல் பண்ணணும்னு நினைக்கிறாலும் இந்த இடத்த நீங்க வாங்கலாம். சொர்ணபூமிக்கு உள்ள இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 வழிபாதை இருக்குங்க. ஸோ சொர்ணபூமிக்கு என்ட்ரானோன்னு பாத்தீங்கன்னா, முதல் ரைட்டு அதாவது 30 அடி அகல ரோடுங்க. அடுத்த ரைட்டுமே இந்த சைட்டுக்கு வந்துடும், அது 24 அடி அகல ரோடுங்க. ஸோ 2 பாதை இருக்குங்க இந்த சைட்டுக்கு. ஸோ இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம செங்கோட்டை டு கொல்லம் ஹைவே ரோட்ல எஸ்சிடிசி டிப்போக்கு ஆப்போசிட்லாங்க இருக்கு. முதல் ஃபேஸ்ல இருக்குங்க. பல்கா வாங்க நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ திரும்ப கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஏன்னா 2 ஏக்கர் ஃபுல்லா மட்டும் தான் வாங்க முடியும். நம்ம தென் மாவட்டத்துல எங்க இடம் வாங்கினாலும் சரி, தோப்பா இருக்கட்டும், இல்ல கெஸ்ட் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்துல ஒரு நல்ல லேண்டா இருக்கட்டும், உடனே விஆர் ரியல் எஸ்டேட் பேஜ் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மறந்துடாதீங்க. பை பை, see you next வீடியோல பார்ப்போம்.